வயசான ஒரு ஐயா, நல்ல வேலை செய்து கொண்டு மதிப்பு மரியாதையோடு இருக்கிற ஒரு ஐயா. அப்போ நான் கேட்டேன், என்னையா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. அவர் சொன்னார், ஐயா நான் பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவன் தான், பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், பக்தியோடு இருக்கிறேன், கூட்டத்துக்கெல்லாம் நான் வர்றேன். ஆனால் சில வருஷத்துக்கு முன்னால் நான் செய்கிற ஒரு பாவம் என்னை தொடர்ந்து வருது. யாருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. எல்லாரும் என்னை நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். என் அந்தரங்க வாழ்க்கையில் நான் பாவம் செய்துட்டேன் ஐயா. இப்போ வயசாயிட்டு பலனெல்லாம் போயிட்டு இப்போ அந்த பாவத்தை நான் செய்கிறது இல்லை. ஆனால் முன்னால் நான் செய்கிற அந்த பாவம் என்னை தொடர்ந்து வருது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு சமாதானம் இல்லை. என் பிள்ளைகள் என் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்குது. என் மனசாட்சி என்னை வாதிக்குது. என் உள்ளமே என்னை வாதிக்குது. நீ பாவி, நீ இந்த பாவத்தை செய்திருக்கிற பார், அதான் உன் குடும்ப பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. என் மனசாட்சியே என்னை வாதிக்குதுய்யா. நான் பக்தியோட சர்ச்சுக்கு வந்தாலும் கூட்டத்துக்கு வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. எனக்கு தெரியும் நான் செய்த பாவம் தான், வேறு யாருக்குமே அது தெரியாதுய்யா அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் பாவின்னு யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் ஒரே ஒரு காரியம் இயேசு சொல்றார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு சமாதானம் தாங்கன்னு கேளுங்க, இயேசு உங்களை கட்டாயம் மன்னிப்பார்னு சொன்னேன். என்னோடு முழங்கால் படிக்கிட்டார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். இயேசுவே நான் பாவின்னு உணர்றேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்த தப்பெல்லாம் எனக்கு மன்னிச்சு என் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது, என் சமாதானம் எனக்கு இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். நான் அவருக்காக ஜெபிச்சு முடித்தேன். எழுந்த உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரையான்னு சொன்னார். அப்படி முகத்தில் பார்த்தேன் ஒரு பெரிய மாற்றம், ஒரு மலர்ச்சி. அந்த உள்ளத்திலேருந்து அந்த துக்கம் மாறி ஒரு சந்தோஷம், அந்த குற்ற மனசாட்சி நீங்கி இப்போ என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டான்ற ஒரு மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள மாற்றம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அதை பிறகு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்பார். அது ஒரு மலர்ந்த முகத்தோடு இருப்பார். அது வித்தியாசம் தெரிந்தது. அப்படி தான் இந்த மனுஷன் பாவத்தை நிமித்தமாக பாதிக்கப்பட்டு மனசு பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் பாவின்னு நான் உன்னை குற்றவாளியாக்க மாட்டேன், உன்னை புறம்பே நான் தள்ள மாட்டேன், நீ உன் பாவத்தை உணர்றதுனால நான் மன்னிக்கிறேன்னு இயேசு சொன்னார்.